ஓம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். Hallelujah. Thank you, Master. Thank you, Father. Thank you, Holy Spirit. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, thank you, thank you, thank you, thank you, thank you. Amen. Thank you. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். Hallelujah. எல்லாம் 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 உங்க வல்லம அப்பா, எல்லாம் 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 உங்க வல்லம, எல்லாம் 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 உங்க வல்லம அப்பா, எல்லாம் 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 உங்க வல்லம. இந்த ஊரில் இந்த உலகத்துல உங்களை போல யாரையும் நானும் பார்க்கல. நாட்டுல இந்த நகரத்துல உங்களை போல யாரும் நானும் பார்க்கல. சாத்தானும் சபையில வந்து ஆடுது, அப்பாவை பார்த்தாலே தழுதிரிச்சு ஓடுது. சாத்தானும் சபையில வந்து ஆடுது, அப்பாவை பார்த்தாலே தழுதிரிச்சு ஓடுது. எல்லாம் 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 உங்க வல்லம அப்பா, எல்லாம் 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 உங்க வல்லம, எல்லாம் 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 உங்க வல்லம அப்பா, எல்லாம் 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 உங்க வல்லம. செங்கடலை பிளந்து வரும் நீரே, எங்களை கண்மலையில் உயர்த்துபவரும் நீரே. செங்கடலை பிளந்து வரும் நீரே, எங்களை கண்மலை மேல் அப்பா, எல்லாம் 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 உங்க வல்லம. தேங்க்யூ, 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 தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி பிதாவே, நன்றி பரிசுத்தரே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரித்து உடைய நாமத்துக்கு ஒரு விஷயம் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இந்த 3ஆம் தேதியை காண கொடுத்த நல்ல தெய்வக்காக ஸ்தோத்திரம். இந்த பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இந்த சமூகத்தில் வந்து நிற்க தெய்வம் பாராட்டின நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி. உங்கள் கிருபை மட்டுமாய் தாங்கி நடத்துகிறது உங்கள் பிரசனம், உங்களுடைய இரக்கம், உங்களுடைய காருண்யம், உங்கள் அன்பு இம்மட்டுமாய் எங்களை தாங்கி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே மக்கள் நன்றி அப்பா. வெள்ளியை கேட்கல, பொண்ணை கேட்கல ஆண்டவரே அப்போ உங்களுடைய பிரசன்ஸை நாங்கள் எதிர்பார்க்கிறோம், உடைய முகத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதில் எல்லாமே இருக்கிற எங்களுக்கு தெரியும். கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிற ராஜா. தனித்தனியாக ஒன்றும் கேட்க வேண்டாம், நீங்கள் வந்தால் சகலமும் வந்துடும். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொன்னீங்க. வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையதுன்னு சொன்னீங்க. இது எல்லாவற்றையும் உடையவரை நாங்கள் கேட்குறோம். இது தனித்தனியாக ஒன்று வேண்டாம். உங்கள் அன்புக்கு முன்னால் இந்த உலகம் சிறுசு ஏசப்பா. உங்கள் பாசத்துக்கு முன்னால், நேசத்துக்கு முன்னால் எங்கள் பேர் வச்சிருக்க அன்புக்கு ஈடுன்னு இல்லை கர்த்தாவே. அது சொல்லி முடியாது, எண்ணி முடியாது, விவரித்து முடியாது. கர்த்தாவே நன்றியோடு துதிக்கு இந்த காலங்களில் வந்திருக்கிறீங்கப்பா. நீங்கள் வந்திருக்கிறீங்க, உமக்கு நன்றி. நீங்கள் வந்திருக்கிறீங்க, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமாப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. சோத்திரம் கர்த்தாவே, சிறந்ததை, மேன்மையானதை, மகிமையானதை நாங்கள் கேட்குறோம், எதிர்பார்க்குறோம். அப்பா, சேரக்கூடாத ஒளின்னு சொன்னாங்க, ஆனால் மோசேமை பார்த்தான்னு சொல்லப்படுது. அப்பா, காண முடியாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் மோசமே கண்டான்னு சொல்லப்படுது. தெய்வமே மக்கள் கொடான கொடி நன்றிப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. சோத்திரப்பா, சோத்திரப்பா, சோத்திரப்பா. கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க ஆண்டவரே. என்ன கேட்டாலும் தருவீங்க, எப்போ எங்கே வச்சு கேட்டாலும் தருவீங்க. அப்போ எனக்கு தெரியும் நல்லாவே. இங்கே கூட எனக்கு கொடுக்க முடியாத ஒன்று இருக்கவே இருக்காதுப்பா. பார்க்க முடியாத, நீங்கள் சொன்னீங்க மோசடி கூட சொன்னீங்களே, பார்க்க முடியாது, ஆனால் நான் உனக்கு மாற்றி ஏற்பாடு பண்ணுறேன், நீ ஆசைப்பட்டு கேட்டதுனாலன்னு சொன்னீங்க ஆண்டவரே. இன்னைக்கு இந்த கால வேளையில் எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. ஆசைப்பட்டு கேட்ட வாய்ப்பு இல்லை தான், ஆனால் நீ கேட்டதுனால உனக்கு தருவேன் என்று சொல்லுங்க தெய்வம் ஆண்டவரே. கர்த்தாவே அம்மாப்பா, ஸ்தோத்திரப்பா. நீங்கள் எவ்வளோ மோசையை கனப்படுத்துறீங்கன்னு எங்களுக்கு தெரியும், எவ்வளோ மோசையை நேசிச்சிங்கன்னு எங்களுக்கு தெரியும். கர்த்தாவே உமக்கு நன்றி. இன்றைக்கு இந்த கால வேளையில் நான் என் மக்கள் சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு நிற்கிறோம்னா அது உங்கள் மாறாத தன்மை மட்டுமே காரணம் ஏசப்பா. இவ்வளோ தேவைகள் இருக்குது, இவ்வளோ போராட்டங்கள் இருக்குது, நிந்தனைகள் இருக்குது, அவமானங்கள் இருக்குது. ஆனால் தூங்கி எந்திரிச்சு ஒன்றுமே நடக்காத மாதிரி உட்காந்துருக்கிறோம்னா அதுக்கு ஒரு காரணம், வாக்கு கொடுத்ததை நினைக்க நீங்கள் மாற மாட்டீங்கன்ற உறுதித்தன்மை தான் ஏசப்பா.
நீங்க தெளிவா சொன்னீங்க, நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்று சொல்லி. அதனால உறுதியாக எத்தனை மணிக்குனாலும் கதவை தட்டலாம், எப்போதும் வந்து கதவை தட்டலாம். அப்ப எப்போதுமே உங்களுடைய இருதயம் எங்களுக்காக திறந்திருக்கும் ஆண்டவரே. நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றியோடு கூட கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரித்து உம்முடைய நாமத்தை ஒரு விசை மகிமைப்படுத்துகிறோம். வானங்களும் அனாதி வானங்களும் கொள்ளக்கூடாததுமான தெய்வமே, உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதித்து அன்பு கூறுகிறோம். என் நல்லவர், வல்லவர், நன்மை செய்கிறவர், கிருபையுள்ளவர், அப்பா கிருபை தருகிறவர், கிருபை பாராட்டுகிறவர், இரக்கம் கொடுக்கிறவர், தயவு காண்பிக்கிறவர், கூட இருக்கிறவர், பற்றாத ஜீவ நதியே உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதித்து உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். தேவையில் ஒரு பக்கம் இருக்கட்டும்ப்பா. தெய்வம் என்னோடு இருக்கும்போது தேவை ஏமாத்திரம் கர்த்தாவே. தெய்வமே என்னோடு இருக்கும்போது தேவம் என்னப்பா. அப்ப இதெல்லாத்தையும் ஏதாச்சும் விதத்துல சம்பாதிக்க முடியும். சம்பாதிக்க முடியாத உங்க அன்பு, உங்க கிருபை, இரக்கம் அது எங்களுக்கு இருக்கிறதுக்காக கொடான கொடி நன்றி ஆண்டவரே. ஆமாப்பா, கொடான கொடி நன்றிகள், 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 கொடான கொடி நன்றி. இப்போ அந்த காலவேளையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க சில ஆவிகளில் ஒரு அனல் உண்டாகட்டும், ஆவியில் அனல் உண்டாகட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்க இருதயத்துல பரிசுத்தாவின் வல்லமைப்பது கூட பலத்தோடு கிரியை செய்ய தொடங்கட்டும் ஆவியானவரே. நன்றிப்பா. எதிர்பார்க்கிற ஒரு வார்த்தை இல்லை, என் வார்த்தை புள்ளி மீது பனித்துளி இறங்குகிறது போல இறங்கும் என்று சொன்னீர் ஆண்டவரே. என் வார்த்தை அனுப்பி குணமாக்குவேன், வார்த்தை அனுப்பி விடுவிப்பேன், என் வார்த்தையினால் அவனை மீட்டுக் கொள்வேன் சொன்னீங்க ஆண்டவரே. அப்ப இன்றைக்கு கூட வார்த்தை அனுப்பி ஜனங்களை தொட்டு இன்னைக்கு விடுதலையாக்கி ஆசீர்வதிக்க போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்க போகின்றதற்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா நீ ஆசீர்வதிக்க போகிறதற்காக நன்றி, ஆசீர்வதிக்க போகிறதற்காக நன்றி, ஆசீர்வதிக்க போகிறதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதித்து பெருக பண்ண போகிறதற்காக நன்றி, பேரை பெருமைப்படுத்த போகிறதற்காக உமக்கு நன்றி. நன்றி சொல்லுகிறோம் கடவுளே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி சொல்லுகிறோம். கேட்டா தருவீங்க, என்ன கேட்டாலும் தருவீங்கப்பா. எங்க மேல வச்ச அன்பு அப்படி, அல்லேலூயா. எங்க மேல வச்ச பாசம் அப்படிப்பா. கேட்க நாங்க தயங்குறோம்னா கேட்டா கண்டிப்பா தருவீங்க, எங்க உறுதியா தெரியுப்பா. அல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. என்ன கேட்டாலும் தருவீங்கப்பா, எப்படி கேட்டாலும் தருவீங்கப்பா, எங்க கேட்டாலும் தருவீங்க, என்ன கேட்டாலும் தருவீங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரங்கத்தாவே, 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 ஸ்தோத்திரங்கத்தாவே. துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம், துதிக்கிறோம். 3ஆம் நாளில் உயிர்ப்பிப்பேன்னு சொன்ன கர்த்தர் இந்த 3ஆம் நாளில சில ஆவிகளை உயிர்ப்பிக்க போறதற்காக ஸ்தோத்திரம். சில சரீரத்துல சில உறுப்புகள் செயலற்று போய் கிடக்கிறது, அதை கர்த்தர் உயிர்ப்பிக்க போறதற்காக சோத்ரம். பல நாள் பல தொழில் படுத்து கிடக்கு, அதை கர்த்தர் உயிர்ப்பிக்க போவதற்காக சோத்ரம். பல நாள் பல உறவுகள் படுத்து கிடக்க ஆண்டவரே. சில உறவுகள் செத்தே போச்சு ஆவியானவரே. கணவன் மனைவி என்ற உறவு, பிள்ளைங்க பெற்றவங்க என்ற உறவு, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி என்ற உறவு செத்து போச்சுப்பா. அல்லேலூயா. அது எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு உயிர்ப்பிக்க போவதற்காக சோத்திரம் ராஜா. நான் 3ஆம் நாளிலே கிரியை செய்வேன் சொன்ன கர்த்தர் இந்த 3ஆம் நாளிலே காணப்படுவேன் என்று சொன்ன கர்த்தர், 3ஆம் நாளிலே கலிலேயாவில் காண்பீர்கள் என்று சொன்ன கர்த்தர் இந்த 3ஆம் நாளிலே கர்த்தர் ஆண்டவரே சோத்திரப்பா, 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 சோத்திரப்பா. அநேகருக்கு தம்மை காணப்பட போவதற்காய் சோத்திரம், அநேகருக்கு உயிர்ப்பிக்க போவதற்காய் சோத்திரம், அநேகரை எழுப்ப போவதற்காய் சோத்திரம், அநேகருக்கு நம்பிக்கை அளிக்க போவதற்காய் சோத்திரம், அநேகருக்கு தகப்பனே 2 மனசா இருந்தவங்களை ஒரே மனசாய் மாற்ற போகிறதற்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம் ராஜா, சோத்திரம், 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 சோத்திரங்கத்தாவே. திருக்கர மக்களை தாங்கி நடத்தணும், திருக்கர மக்களை தாங்கி நடத்தணும். இன்னைக்கு பிள்ளைங்க மேலே எதிர்பார்ப்பு உண்டாக போவதற்காய் சோத்திரப்பா. இதுக்கு சபையில சும்மா போயிட்டு வந்தாங்க சில இந்த கால வெள்ள கத்த சொல்லுகிறா. சபையில சும்மா போக்குவரத்துமா இருக்கிற பிள்ளைகளே, இனி சிலருடைய பார்வைகள் உங்க மேல பட போகிறது. அல்லேலூயா. ஆராதனைக்குள்ள உங்க குடும்பத்துல வேலை பார்க்கிற இடத்துல அநேகருடைய பார்வை உங்க மேல பட போகிறது. இதை கண்கூடா நீங்க பார்ப்பீங்க. அநேகர் உங்களை ஏதோ ஏக்கத்தோடு பார்க்கிற நாட்களை நீங்க பார்க்க தொடங்குவீங்க. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். அல்லேலூயா. உங்களை ஏக்கத்தோடு பார்ப்பாங்க, ஏதோ ஏக்கத்தோடு கூட. அது மாம்சத்தினால் அந்த பார்வை மாம்சத்தில் உண்டாகிற இச்சையான காமமான பார்வை அல்ல, இருதயத்திலிருந்து உண்டாகிற ஒரு தாகமுள்ள பார்வை இன்னைக்கு உங்க மேல படுகிற அநேகர்கள் பார்ப்பீர்கள். ஏதோ பெரிய ஏக்கத்தோடு உங்களை பார்ப்பாங்க. நீ வறண்ட நிலம் வானத்தை பார்க்கிறது போல, ஏதோ காசு பணம் இருந்தோ சகலமும் இருந்தோ ஏதோ ஒண்ணு இல்லாம இருக்கிறதுனால அந்த இருதயம் உங்களை ஏக்கத்தோடு பார்க்கறது இன்னைக்கு நீங்க பார்ப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவ்வியனவரே, இந்த கால வேளைக்காக நன்றி. மத்தியில பேசுங்க, இழைப்படுங்க, என் மக்களை தைரியப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. எல்லாவற்றுடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். வெல்கம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அத்தனை பேருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் சைனி சிஸ்டர் வெல்கம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? தேங்க்யூ. வாணி சிஸ்டர் வெல்கம். உங்களை இயேசு நாமத்தில் வரவேற்கிறேன். சாராம்மா இயேசு நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். மனுவேல் ஐயா இயேசு நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன்.
ராஜேஸ்வரி, உங்களை இயேசு நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விமலா சோதர், உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஃபீவர் விடலண்ணா. ஓகே சரி, ஓகே விமலா, நான் அதை முடிச்சுட்டு கால் பண்ணுறேன். ஜோம் பண்ணுவோன்னா ஃபீவர் விட்டுரும். சோத்ரா அண்ணாத்தர பிரதேஷ் சலாம் மெரியாமா, எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். சைலா ஜெயக்குமார் வெல்கம். நதியா வெல்கம், தேங்க்யூ. தேங்க்யூ. ஜவராஜ் என்ன எழுதியிருக்கிறீங்க தெரியலையா? ஒரு விஷயத்துக்கு ஆசை பாராது கிடக்கணும். ஜவராஜ் பிரதர், கொஞ்சம் தெளிவாக எழுதுங்க. நீங்கள் எழுத்துக்கள் எங்களுக்கு தெரியல, கொஞ்சம் தெளிவாக எழுதுங்க. ஆமாம், சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கற்று நல்லவர். ஆமே அல்லேலூயா. 2 காரியங்களை குறித்து பேசும்படி விரும்புகிறேன். இப்போ நல்லா கவனிங்க. எதுவுமே என்னுடைய வேதத்திலிருந்து இதை பேச போகிறோம் என்று ஒருபோதும் திட்டமிட்டு நான் வருகிறதில்லை. என்னோடு வருகிற எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியும். ஒரு நாள் வேதத்தை நான் தொட்டதும் இல்லை. ஆமே, என் இருதயத்தை மட்டும் எப்போது ஆயத்தப்படுத்துவேன். அடுத்த இந்த இது முடிஞ்ச உடனே என் இருதயம் அடுத்த நாளுக்கு ஆயத்தப்பட தொடங்கிவிடும். ஆமே, என் இருதயத்தை எப்போது வெறுமையாக வச்சிருப்பேன் தேவன் பேசுவதற்காக. அல்லேலூயா. ஆமே, ஸ்தோத்திரம். மனுவேல் ஐயா, தேங்க்யூ. சைலா ஜெயக்குமார், சில ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஒரு சின்ன ரகசியத்தை சொல்லித்தர்றேன். ஜெபத்தில் நேற்றுக்கு காலையில் அதிகாலை ஜெபத்தில் சொல்லிக் கொடுத்தேன். இன்றைக்கி அதை திரும்ப மனுவேல் ஐயாவுக்காக சொல்லித்தரேன். நல்லா கவனிங்க. எப்போ ஜெபிச்சாலும் வாய்க்கு வந்தபடி கதைன்னு கத்தக்கூடாது. நல்லா கவனிங்க. எப்போ நீங்கள் ஜெபிச்சாலும் வாயை திறந்து கண்ணை மூடிட்டு கத்தக்கூடாது. நிப்பாட்டணும். முதலாகும் மடமட குப்பராளி தட்டமாக தட்டக்கூடாது. வாயில் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். இருதயம் தேவனோடு இணைக்கப்பட வேண்டும். ஆமே, பிரதானமாக ஜெபத்தில் செய்ய வேண்டிய முதல் வேலை இதுதான். முதல்ல வாய் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். நல்லா கவனிங்க. இந்த வாயிலிருந்து வர்ற துதிகள் நம்ம கற்றுக்கொண்ட, நான் வேதத்தில் படித்த, சில இடங்களில் பார்த்த, நம்ம சில பாடலில் கேட்ட, கத்த நமக்கு செய்த நன்மைகள் எல்லாம் மைண்டில் நிற்கும், மெமரியில் இருக்கும். இந்த துதி ஸ்தோத்திரம் மெமரியிலிருந்து வரணும். இல்லை என்ன கவனிச்சு, ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைங்க வெளிப்பாடுகள் வேணும் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு வழி சொல்லித்தரேன், ரகசியம் சொல்லித்தரேன். கவனிச்சுக்கோங்க. உதடுகள் கத்தரை துதிக்கணும். இந்த நேரத்தில் இதே டயத்தில் இதே உங்களுக்கு சில காரியங்கள் சொல்ல புரியும் உங்களுக்கு. உதடுகள் கத்தரை துதிக்கணும். அது எங்கேருந்து வரும்? மெமரியிலேருந்து வரும், ஞாபகத்திலேருந்து வரும். ஆனால் இருதயம் தேவனோடு இணைக்கப்படணும். இந்த தருணத்தில் தான் உங்களுக்கு வெளிப்பாடு. இருதயம் தேவனோடு இணைக்கப்பட்டுருச்சுன்னா அந்த மெமரி கட் ஆயிரும். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இது மெமரி வச்சுக்கிறோமே. இப்போ இருதயம் தேவன் இணைக்கப்பட்டுச்சுன்னா இந்த லைன் கட் ஆயிரும். அப்போ இந்த லைன் இங்கிருந்து வெளிப்படும். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் வெளிப்பாடுகள். துல்லியமாக நீங்கள் ஈஸியாக புரிந்துக்கலாம். பலருக்கு இந்த அனுபவங்கள் இருந்துச்சு, ஆனால் அது எப்படி உங்களுக்கு சொல்ல தெரியல. ஆமே, அல்லேலூயா. கத்த நல்லவர். நம்ம இந்த நாள்லேருந்து நான் சொல்கிற நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்கள். துல்லியமான வெளிப்பாடுகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த முன்னால் போகிறான ஆண்டவரை இவன் யாருன்னு கேட்டால் கூட கத்தர் உங்களுக்கு சொல்லி தருவா. ஆமே, ஆனால் நீங்கள் கேட்டது இது வரைக்கும் கேட்டால் சொல்லி தருவார். நான் கேட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். எப்படி தெரியுமா? இங்கேருந்து கேட்டிருப்பேன். இங்கேருந்து என்னைக்கும் கேட்கக்கூடாது. இங்கேருந்து துதி ஸ்தோத்திரம் எல்லாம் இங்கேருந்து இது ஞாபகம் வச்சுக்கிறோமே, இதை மூளைன்னு வச்சுக்கிடுவோம், இதை மெமரின்னு வச்சுக்கிடுவோம். இங்கேருந்து துதி ஆட்டோமேட்டிக்காக வாய்க்கு வந்துடும். ஆனால் இருதயம் தேவனோடு இணைக்கப்படணும். தேவனோடு இணைக்கப்படுற வரைக்கும் இந்த ஸ்தோத்திரங்களை சொல்லிகிட்டே இருக்கணும். நல்லா கவனிங்க. அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கணும். இல்லை, அது விட்டுருங்க, தனியாக போயிட்டே இருக்கட்டும். இந்த மெமரியிலேருந்து வரக்கூடிய துதி ஸ்தோத்திரங்கள் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கட்டும். அது விட்டுருங்க, அது இன்னைக்கு நோண்டாதீங்க. இந்த இருதயத்தில் தேவனை தேட ஆரம்பிங்க. கர்த்தாவே, இந்த நாளுக்காக என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லணும். இங்கே இந்த பக்கம் என்ன போனால் பகல் முழுவதும் பாதுகாத்தீங்க, இரவு முழுவதும் பாதுகாத்தீங்க, கூட இருந்தீங்க அப்படிலாம் இந்த பக்கம் ஓடிட்டே இருக்கட்டும் மெமரியில் இருந்து. ஆனால் இருதயம் கர்த்தரோடு இணைக்கப்படணும். இணைக்கப்பட்டுச்சுன்னா இந்த லைன் டக்குன்னு கட்டாரு இது வரும் பின்னாடி. சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம இதை இருதயத்தில் கர்த்தரை பேசுகிற விஷயங்கள், வெளிப்பாடுகள் பெற்றுக்கொள்கிற விஷயங்கள், தரிசனங்கள் பெற்றுக்கொள்கிற விஷயங்கள். ஆமே, தேங்க்யூ. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமே, நான் சொல்ற புரியும் நினைக்கிறேன். யாருக்காச்சும் நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா? மனுவேல் ஐயாவுக்கு புரியுதா? சைலா ஜெயக்குமாருக்கு புரியுதா? நான் சொல்ற விஷயம் புரியுதா? இன்னைக்கு பயிற்சி பண்ணி பாருங்க. கர்த்தர் இன்னையிலிருந்து எங்கே கூப்பிட்டாலும் சரி டக்குன்னு அப்படியே போகும். இது முக்கோண வடிவு நான் எனக்கு சொல்லிக் கொடுத்தேன் ஜெபத்தில். விரும்புகிற பிள்ளைங்க ஒரு நாளைக்கு எங்கள் கூட வாங்க. இதுக்கு தெளிவாக நான் உங்களுக்கு இப்போ டைம் இல்லாதனால சுருக்கமாக முடிக்கணும். நம்ம சீக்கிரமாக முடிக்கிறேன். விரும்புகிறவங்க எங்கள் கூட வந்தீங்கன்னா இது எப்படி ஈஸியாக தேவனோடு தொடர்பு கொள்வது அப்படிங்கிற ஈஸியாக, இதெல்லாம் நாங்கள் எங்கள் அனுபவத்தில் கற்றுக்கொண்ட காரியங்கள். நம்ம வேதத்தை வசனமாக போதிக்காமல் வேதத்தை வாழ்க்கையாக எப்போதும் போதிக்க வேண்டும். பிள்ளைகளை நல்லா கவனிச்சுக்கோங்க. வேதத்தை வசனமாக போதிக்கிறத விட வேதத்தை வாழ்க்கை, அதாவது
டீ நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது என்ன செய்ய முடியாது, நமக்கு ருசிக்க முடியாது. அதை ருசித்து சொல்லும் போது அது தனி சுவையே வேற. அப்போ வேதத்தை சும்மா ஆபிரகாமுக்கு செஞ்சார், ஈசாக்குக்கு செஞ்சார் அப்படின்னு சொல்றதை விட எனக்கு செஞ்சார் என்று சொல்வது நல்லா இருக்கு. எப்போதுமே நான் என்னை கர்த்தர் உயர்த்தினார், கர்த்தர் எனக்கு அந்த இடத்துல உதவி செய்தார்னு சொல்லும்போது நல்லா இருக்கும். ஆமே, எப்போ ஜெபிச்சாலும் நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் இங்கேருந்து வரணும், ஞாபகத்திலேருந்து ஒரு எப்பவும் தெளிவாக நீங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்கிற மாதிரி நடக்கும். ஸ்தோத்திரம் எங்கே, நான் திரும்ப நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, நீங்கள் இங்கே ஜெபிக்கிறீங்க இல்லையா, அவங்க நினைவு எங்கேயோ போகுது தானே. இதை ஒத்துக்கிறீங்களா யாராச்சும்? நான் ஜெபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், மண்டைக்குள்ள வேத வாசிக்க போகாது. என் சிந்தனைகள் வேற எங்கேயே இருக்கும், என் நினைவுகள் வேற எங்கேயே இருக்கும். நான் தான் படிக்கிறேன், நான் தான் வேதத்தை வாசிக்கிறேன், ஆனால் என் நினைவுகள் ஊர் சுற்றிட்டு வந்துட்டு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நிறைய பேருக்கு நான் ஃபீல் நான் அனுபவப்பட்டிருக்கதெல்லாம். நான் அனுபவப்படாத இது புக்கில் படித்தது கதையில் கேட்டதில்லை, என் அனுபவத்தை சொல்கிறேன். நான் வேதத்தை வாசிச்சுட்டு இருப்பேன், ஆனால் ஒன்றுமே மண்டைக்குள்ளே போகாது, அது எங்கிட்டோ போயிட்டு இருக்கும். இதெல்லாம் எல்லாருக்குள்ளேயும் நடக்கிற விஷயங்கள் தானே. சாமாவா ஒத்துக்கிறீங்களா? அதெல்லாம் நான் ஜெபிக்கும் போது என் சிந்தனை எங்கிட்ட இல்லைன்னு சொல்கிறவங்க உண்மை தானே. அப்போது ரெண்டு நமக்குள்ளே செயல்படுதுன்னு ஒத்துக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெண்டு நினைவுகள் நமக்குள்ளே செயல்படுது. பவுல் சொல்கிறாரு, நான் செய்ய நினைக்கிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை நான் செய்கிறேன், நான் அல்ல எனக்குள்ள வாசம் செய்கிற பாவமே அப்படி செய்கிறதுன்றாரு. இவ்வளோ பெரிய பரிசுத்தவானுக்குள்ள பாவம் இருந்துச்சா? 3ஆம் ஆண்டு வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட பவுலுக்குள்ள பாவம் இருந்துச்சா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஓகே, நம்ம அதை விட்டுருவோம், அந்த டாபிக் போக வேண்டாம். திரும்ப சொல்கிறேன், துதி என்பது இங்கேருந்து வரும், இருதயம் ஊர் மெஞ்சிட்டு இருக்கோம், அதுதான் முக்கியம். அதான் சொல்றாரு, இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறதுன்னு சொல்லி. எப்போ இந்த துதி நிறுத்தப்படணும்னு சொன்னா இணைக்கப்படும், தேவனோடு இணைக்கப்படும். அது ரொம்ப ஈஸி. நீங்க உண்மையாய் கர்த்தரை தேடுனா கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பார். ஆமே, அவர் தம்மை தேடுற எந்த ஆத்மாவுக்கும் நல்லவராய் இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உங்களுக்கு மறு உத்தரவு சொல்லியிருக்கிறார். என்ன பிரச்சனை தெரியுமா? உதடுகள் இந்த மூளையில இருந்து இங்க சத்தம் வரும், ஆனா இருதயம் அது வேற எங்கேயாச்சும் இருக்கும். கர்த்தர் மெமரிக்கு போறது இல்லை, இருதயத்துக்கு வர்ற கர்த்தரை புரிஞ்சுக்கணும். சத்தம் எங்க கேட்கும்? எங்களுக்கெல்லாம் சத்தம் இருதயத்துல கேட்கு. காத்துல ஒரு முறை கேட்டுச்சு. ஆரம்ப நாட்களை முத 18 வயசு நினைக்கிறேன், 2002-2003 வந்த வருஷத்துல ஒரு மனிதன் ஒரு சகோதரன் இடத்துல பேசினா. ஒரு சபையில பேசும்போது அவர் சொன்னார், கர்த்தரை ஊழியத்துக்கு அழைச்சாரு, நான் மாட்டேன்னு சொன்னேன். அப்ப கர்த்தரை என்கிட்ட சொன்னாரு, நீ சிறுபிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னை கொண்டு பேசுவேன்னு சொல்லி. அப்ப எனக்கு பயங்கர சாக்கு. இந்த மனுஷனோடு கூட கர்த்தர் பேசுனது உண்மையானால் என்னோடு பேச வேண்டும் என்று தீர்மானித்தேன். சரியா நைட்டு 11:30 மணி. எனக்கு நான் ஒரு கிராமம், ஒரு சின்ன ஒரு மலைப்பகுதி இருக்கும். அந்த மலையை நோக்கி மேல் நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறேன். நான் மேல் நோக்கி நடக்கிற பொழுது கர்த்தரோட துல்லியமாக ஒரு வார்த்தை பேசினார். ஆமே, நீ என் காவலை உண்மையை காத்தாயானால் இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உனக்கு ஒரு இடத்தை கட்டிட்டு அன்னைக்கு சொன்னா, அதே இடத்துல அவங்க ஊழியம் செஞ்ச இடத்துல, அவங்க பிரசங்கித்த இடத்துல, அவங்க எப்படி அவங்க பிரசங்கத்தை நான் கேட்டனோ, ஒரு நாள் என் பிரசங்கத்தை கேட்கும்படி கர்த்தர் செய்தார். கர்த்தர் வாக்குத்தத்தம் கண்டிப்பா நிறைவேறினது. அல்லேலூயா. ஒரு முறை கர்த்தர் பேசியிருக்கிறாரு, பல முறை காதுகளில் பேசியிருக்கிறாரு, அதிகமான நேரங்கள் இங்கிருந்து தான் பேசியிருக்கிறாரு. அதான் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்றது. இருதயம் ஆயத்தம் இல்லாம மணிக்கணக்கில் அழுது செபிக்கிறீங்க, ஆனா இருதயம் ஆயத்தமா இருக்காது. அப்ப இப்ப பயிற்சி பண்ணி பாருங்க தயவு செய்து. உதடுகள் கர்த்தரை துதிக்கட்டும், இருதயம் தெய்வத்தோடு இணையட்டும். ஆமே, இன்னைக்கு பயிற்சி பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாமே வெளிப்பாடாக தான் இருக்கும். கர்த்தர் பேசுறத துல்லியமா, நிறைய காரியங்களுக்கு என்ன முடிவெடுக்குன்னு தெரியல, நான் சொல்ற மாதிரி மட்டும் நீங்க முயற்சி பண்ணுங்க, பயிற்சி பண்ணுங்க. 2-3 நாளைக்குள்ள தேவ சத்தம் துல்லியமா உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும். ஆமே, ஸ்தோத்திரம். இந்த இருதயம் பக்குவப்படாம வார்த்தைகள் வந்துச்சுன்னா ஸ்தோத்திரம், கர்த்தர் மகிமைப்படட்டும். ஆமே, அல்லேலூயா. இருதயம் பக்குவப்படலைன்னா பிசாசு பேசிடுவோம். ரொம்ப நிறைய பேர் அதில் ஏமாந்து போயிடாங்க. உதடுகளில் மட்டும் பேசப்படாது, இருதயத்திலிருந்து கர்த்தர் பேசணும். அதுதான் தேவனுடைய துல்லியமான வெளிப்பாடு. கர்த்தர் இருதயத்திலே வாசம் பண்ற தெய்வம். இருதயத்தை எனக்கு தாய் என்று அவர் கேட்டார். அப்போ இருதயம் பக்குவப்படணும், இருதயம் சுத்தமா இருக்கணும், இருதயம் தேவனோடு இணைக்கப்படணும். முழந்தால் மட்டும் இணைக்கப்பட்டா போதாது, பணம் மட்டும் இணைக்கப்பட்டா அதெல்லாம் ஒரு காசுக்கு உதவாது. அம்மையின் ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் கேட்டார், ஆண்டவரே எனக்கு ₹1,00,000 பணம் தாங்க அப்படின்னு கேட்டாராம். ரொம்ப நாள் அந்த ஜெபத்துக்கு பதில் இல்லையா. ஒரு ஆண்டவருக்கு ரொம்ப சோர்ந்து இருக்கும்போது திரும்ப ஆண்டவரே எனக்கு பணம் தாங்க ஆண்டவரேன்னு கேட்டாராம். அப்போ கடவுள் கேட்டாராம்,
அந்த பணம் எப்படி இருக்குன்னு காட்டு, அது எங்கள் ஊரில் இல்லைன்னு சொல்லி சொன்னார். ஓகே, அந்த பணத்தை லேசாக காட்டேன், நான் பார்த்துக்கிறேன், எப்படி இருக்குன்னு தெரியலையே. இல்லாத ஒன்றை கேட்க முடியாது நம்மளால். அது நம்ம இந்த பூமியில் தான் பணம், பரலோகத்தில் ஒன்றுமே கிடையாது. அவர் ஐஸ்வர்யத்துக்கு சம்பனர், ஐஸ்வர்யத்துக்கு சொந்தக்காரர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு உங்களை உயர்த்தலை, இன்னைக்கு உயர்த்திடுவார். எவன் தயவும் இல்லாமல் கர்த்தர் உன் தலையை துண்ட உயர்த்துவார், உன் பேரை தனியை பெருமைப்படுத்துவார். ராஜாக்களுக்கும் பிரபுக்களும் தேடும் இடத்துல கர்த்தர் உன்னை வைப்பார். நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், நீங்க போகிற சபைகளில் உங்களை ஒரு வித்தியாசமா பார்க்க போறாங்க. இந்த நாளிலிருந்து நீங்க பார்ப்பீங்க, யோசிச்சு பாருங்க, வித்தியாசமா பார்ப்பாங்க. அது காம பார்வையா இருக்காது, பொறாமையின் பார்வையா இருக்காது, ஒரு ஏக்கத்தோடு ஒரு பார்வை அப்படியே பார்ப்பாங்க. தேவாலயத்துல வேத பாடம் வாசிக்கிற வேலை வந்த பொழுது இயேசு வேத பாடத்தை வாசிச்சு புஸ்தகத்தை சுருட்டி ஆசாரியன் கையில கொடுத்துட்டு அவர் உட்கார்றாரு. ஜனங்க பார்வை இயேசு மேல இருந்துச்சு. ஏதோ ஏக்கத்தோடு பார்க்கறாங்க. ஆமென், ஏக்கத்தோடு பார்க்கறாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, எரிஞ்சு சொல்றாரு, நீங்கள் கேட்ட வசனம் இன்றைக்கு நிறைவேறிட்டு. இன்னைக்கு பார்க்க போறீங்க, நிறைய பேர் பார்க்க போறீங்க. சபைக்கு சும்மா போயிட்டு வர முடியாதுமா? ஆமென், தேங்க் ஐயா. சும்மாலாம் போயிட்டு வர முடியாது. நீங்க போயிட்டு வந்தா அப்படியே குறு 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 குறுன்னு உங்களை பார்ப்பாங்க. மோசமான பார்வை இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏக்கத்தோடு ஒரு பார்வை. இவன் மூலமா ஏதாச்சும் ஒரு வார்த்தை ஆண்டு எனக்கு சொல்லிட மாட்டாரா? இவன் மூலமா ஏதாச்சும் ஒரு செய்தி எனக்கு சொல்லப்பட்டாரா? இன்னைக்கு என் கஷ்டம் மாறிடாதா? ஒரு நல்ல வார்த்தை தெய்வம் சொல்லிட மாட்டாரா? ஆமே, எல்லாரும் பேசுனாங்க, தலையை ஓட்டிட்டு இருந்தான். ஆனா நீ பேசும்போது மட்டும், நீ வசனத்தை வாசிக்கும் போது மட்டும் இருதயம் துள்ள ஆரம்பிச்சிச்சு. ஆமே, இயேசு சொல்கிறாரு, நம்ம என்னை தொட்டது யார் என்று கேட்கிற பொழுது சீசர்கள் சொன்னாங்க, இவ்வளோ பேர் தொடும்போது யார் தொட்டாங்க கேட்கிறீங்கன்னு சொல்லி. இயேசு சொன்ன, அது இல்லை, எல்லாரும் தொட்டதை சொல்லல, ஒரு நபர் தொடும்போது எனக்குள்ள இருந்து வல்லமை புறப்பட்டது. அல்லேலூயா. எல்லாரும் வேத வாசிச்சாங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணினாங்க, எல்லாரும் ஊழியம் செஞ்சாங்க. ஆனா இயேசுடைய பிரசங்கத்தை கேட்ட உடனே ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இது என்ன புது உபதேசமா இருக்கிறது? காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே, இவ்வளவு அதிகாரத்தோடு பேசுகிறாரே, இவர் யார்? ஜனங்கள் தேட ஆரம்பித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு தேடுதல் இனி உண்டாக ஆரம்பிக்கும். 2 பேர் வந்து சொன்னாங்க, போதகரை நீங்க எந்த ஊர்ல தங்கி இருக்கிறீங்க, உங்க கூட நாங்க தங்க வேண்டும் என்று சொல்லி. ஆமென். நேற்றுக்கு நம்முடைய லைன்ல ஒரு சகோதரர் ஒருத்தர் கேட்டாரு, பாஸ்டர் நீங்க எங்க இருக்கிறீங்க வாச, உங்க கூட ஒரு நாள் வச்சு இருக்கணும்னு சொல்லி. அல்லேலூயா. ஆமென். வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறான், நீங்கள் வசனம் கிருபையினாலும் சத்தியத்தாலும் நிறைந்ததா இருந்தது என்று சொல்லி. வசனம் ஆவியினால் புடமிடப்பட்டதா இருக்க வேண்டும். வாழ்ந்து பேசணும், வார்த்தை பேசக்கூடாது, வாழ்ந்து எப்போதும் பேசி பழக வேண்டும். அல்லேலூயா. அதனால பிரியமானவர்களே, இனி வேதத்தை வாசிச்சு நீங்க மூடும்போது அநேக கண்கள் உங்களை ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருக்கும். ஏதாச்சும் இவங்க மூலம் ஆண்டு பேச மாட்டாரா? ஆமே, இவங்க மூலம் ஏதாச்சும் ஆண்டு சொல்லிட மாட்டாரா? அந்த ஏக்க பார்வையை இனி உங்க மேல ஆமே அநேகர் பார்க்கிற கண்கூடா நீங்க பார்ப்பீங்க. ஆமே, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க பயிற்சி பண்ணுங்க. ஆமே, முயற்சி பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமே, எதுக்கு குறிகாரனையும் மந்திரவாதியும் தேடி ஜனங்க போகணும்? உங்ககிட்ட இந்த வல்லமை வெளிப்பட்டா உங்ககிட்ட ஜனங்க வரமாட்டாங்களா? ஆமே, சோத்திரம். நம்ம வீட்டோட தெரியாம சாதத்தை தூக்கிட்டு போய் சோசியம் பார்க்குறாங்கல்ல, இது மாறணும் தானே. ஆமே, அவன் எந்தாச்சும் வாய்க்கு வந்து சொல்லிட்டு போயிடான், போட்டு பயந்துட்டு கிடக்குறாங்க. நம்ம எதுவும் நம்புறது கிடையாது. ஆனால் பாவம் பிராணி மக்கள் நினைச்சாங்க, ஏதாச்சும் சாதகத்தை தூக்கிட்டு வச்சுக்கிட்டு அவனை ஏதாச்சும் சொல்லி விட்டுறான் மேலுங்க. சோத்திரம். ஆமா, ஜெபராஜ் பிரதர் கண்டிப்பா தருவார், வெயிட் பண்ணுங்க, நான் உங்களை கூப்பிடுறேன். அம்மா சோத்திரம். உடுமலைப்பட்ட தானே ஜெபராஜ் பிரதர்? பொள்ளாச்சியா? கண்டிப்பா உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், நீ கேட்டதை தருவார் ஆண்டவர். மோசே உன்னை கேட்டான், அல்லது நீங்க மோசே உன்னை கேட்டான். எப்போ கேட்டாங்கிறது சொல்றேன். என்ன கட்டாலும் தருவார் ஆண்டவர். அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு வேலை இருக்காது, செஞ்சுட்டா இப்போ என்ன கட்டாலும் தருவார் ஆண்டவர். மோசேக்கு தேவன் நல்ல உறவு வந்துருச்சு, நல்ல உறவு வந்துருச்சு. மோசே என்ன சொன்னாலும் சரி வச்சா வார்த்தையை கேட்குறப்பான்னு சொல்லிட்டாரு. ஒரே ஒரு ஆசை, அவர் பார்க்கணும், இவ்வளோ நாளாக பேசிகிட்டே இருக்கிறோமே, அவர் எப்படி இருப்பாருன்னு பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். பார்க்க முடியாது, தெரியும், இவனுக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும். என்ன ஆசைப்பட்டான் இல்லையா? அல்லேலூயா. அப்போ சொல்கிறாரு, வா எங்கிட்ட ஒரு இடம் இருக்குது, நான் அங்கே வச்சு உனக்கு காட்டுறேன்னு சொல்லி. அம்மே, ஆசைப்பட்டு கேட்டால் கண்டிப்பாக தருவாரியா. முதல்ல உறவை, தெய்வத்துக்கும் நமக்கு உறவை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்குங்க. நெருக்கத்துக்குள்ளே வாங்க, தெய்வத்தோடு நல்லா நெருங்கி வாங்க. தேவைக்காக தெய்வத்தை தேடாதீங்க. நம்முடைய தேவையே தெய்வமாக இருக்கட்டும் எப்போதும் கூட. அம்மே, நம்முடைய தேவையே தெய்வமாக இருக்கணும், அதை எப்போதும் நினச்சிக்கோங்க.
ஐயா அவர்கிட்ட சகலமும் இருக்கு, எல்லாமே இருக்கு, எனக்கு 10 பைசா கொடுங்கன்னு கேட்பீங்க. நீங்க வாங்கன்னு சொன்னா எல்லாம் வந்துட போகுது. அந்த உறவுக்குள்ள வந்துட்டா அவருடையது நம்முடையதாக போகுது. ஆமென். அல்லேலூயா. இத்தனை உறவுகளை நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன். நிறைய மக்கள் நோடு கூட இருக்கிறாங்க, சகோதரமார்கள் சகோதரிமார்கள் இருக்கிறாங்க. இந்த உறவை தான் சம்பாதிச்சேன். ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க பார்த்து பார்த்து செய்கிறாங்க. ஆமென். ஒரு அம்மா நான் போட்டிருக்க சட்டை சரியில்லைன்னு சொல்லி ஒரு சட்டை எடுத்து கொடுக்குறாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்கலையே, சொல்லலையே, என்னை கவனிக்கிறார்கள். உங்களை நான் கவனிக்கிறேன். உங்களை குறித்த நினைவுகள் எப்போதும் இந்த இதயத்தில் இருக்கிறது. உறவை முதலாவது சம்பாதிங்க. கேட்டதும் தருவார். அது என்ன காரியம் கத்த தருவார், கண்டிப்பாக தருவார். முதல்ல உறவை தெய்வத்தோட உறவை இன்னும் கூட பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்னும் கூட கிட்டி சேருங்க. தனியாக கேட்டு என்ன செய்ய போறீங்க? தனியாக வாங்கி என்ன செய்ய போறீங்க? கொடுக்காத காரணமே தனியாக செய்ய முடியாதுன்னு கொடுக்க வச்சிருக்கிறான். அவர் யாரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல என்று நமக்கு தெரியும். திராணிக்கு மேலே யாரையும் சோதிக்க மாட்டார் என்று நமக்கு தெரியும். ஆமே. அவர் திராணிக்கு மேலே ஒன்றையும் தேவர் சோதிக்க மாட்டார். நம்முடைய முதலாவது தகுதிப்படுத்தி தான் தேவன் நமக்கு சில கிருபைகளை கற்று தருவார். மோசையை பார்க்குறவனே டக்குன்னு வந்து நின்றார் இல்லையே. அவருக்கு நீ நாளைக்கு மலைக்கு வா, ஒரு இடம் வச்சிருக்கேன், நான் அங்கே வச்சு உனக்கு காட்டுவேன்னு சொன்னார். நாளைக்கு ரெடியாகி மலைக்கு போகிறான். ஒரு சின்ன ஒரு குழி, ஒரு குகை மாதிரி, வெடிப்பு மாதிரி இருக்கு ஒரு கண்மலைக்குள்ள. அதுக்குள்ளே போய் சொல்லிட்டார். போய் சொன்னால் தெய்வடி கடந்து போகிறாரு. பயங்கர வெளிச்சம். அவர் போகும்போது லேசாக அந்த கையை அப்படி கல்லை வச்சு லைட்டை அடைச்சிட்டு அவர் போனார். போன உடனே அவருடைய கை எடுக்கும் போது அவர் பின் சாயலை பார்த்தான், முகத்தை அவன் பார்க்கல. அல்லேலூயா. கேட்டால் கண்டிப்பாக தருவார். பிரதர் ஜெபராஜ் பிரதர், என்ன கேட்டால் ஆண்டவர் தருவார். உறவை முதலாவது பாதுகாத்துக் கொள்ளுங்க, உறவை பேணி காத்துக் கொள்ளுங்க. ஆமே. நம்ம கேட்டால் அவர் மறுக்கக்கூடாது. அந்த அளவுக்கு உறவு ஸ்ட்ராங் ஆக்குங்க. முதலாவது உறவுக்குள்ளே இல்லை. ஆமே. அதனால நீங்கள் கேட்குற காரியத்தை கொடுக்க முடியல அவரால். இப்போ உங்கள் பிள்ளைங்களுக்கு நிறைய சகோதரிமார்கள் இருக்கீங்க. ஆமே. நிறைய சகோதரிமார் இருக்கிறீங்க. இப்போ என் சகோதரி இருக்கிறாங்க, சைலா ஜெயக்குமார் இருக்கிறாங்க. பாப்பா நேற்று காலேஜுக்கு போனால் சூத்திரம் ப்ரே பண்ணிக்கோங்க பிரதர், பாப்பா காலேஜுக்கு போகிறாங்க. இப்போ காலையில் சொன்னாங்க நல்லா பாதுகாப்பாக பிள்ளை போய் சேர்ந்துருச்சு, உங்கள் ஜெபத்துக்கு நன்றின்னு சொன்னாங்க. எல்லா பிள்ளைகளை குறிச்சுமா கவலைப்பட்டாங்க, தன் பிள்ளையை குறித்து தானே கவலைப்பட்டாங்க. முதல்ல உறவை பேணி காத்துக்கொள்ளுங்க முதலாவது. ஆமே. தெய்வத்தோடு நல்ல உறவு இருக்கட்டும். அதுக்கு வெளியெல்லாம் அப்போ நல்லா கவனிங்க. பிச்சை கொடுக்கலாம், கேட்குறவனுக்கு தான தர்மம் பண்ணலாம். அள்ளி கொடுக்கணும், அது பிள்ளையா இருக்கணும். அள்ளி அளவில்லாமல் கொடுக்கணும், அது பிள்ளையா இருக்கணும், உறவுக்குள்ள இருக்கணும். யார் பிச்சை கட்டாலும் 10 ரூபா 50 ரூபா கொடுப்பேன், சாதாரண விஷயம். ஆனால் இருதயத்தை திறந்து கொடுக்கணும், பண்டக சாலையை திறந்து கொடுக்கணும்னா கண்டிப்பாக அது பிள்ளையா மட்டும்தான் இருக்கணும். ஆமே. என் ஸ்தானம் உனக்குத்தான் சொல்லணும்னா பிச்சைக்காரனுக்கு சொல்ல மாட்டாங்க, உதவி கேட்குற அனாதைக்கு சொல்ல மாட்டாங்க, உதவி கேட்குற ஏழைகளுக்கு சொல்ல மாட்டாங்க, பிள்ளைக்கு தான் சொல்லுவாங்க. அதனால் தெய்வத்துக்கும் நமக்கு உறவை நல்லா பேணி காத்துக்கொள்ளுங்க. அவர் களங்கம் இல்லாமல் என் வீட்டுக்குள்ளே வந்து போகணும். ஆமே. அவர் களங்கம் இல்லாமல் என் பேரை பயன்படுத்தணும். என் தாசனாகிய மோசேன்னு சொல்லணும், என் தாசனாகி ஆபிரகாம்னு சொல்லணும், என் தாசனாகி ஈசாக்குன்னு சொல்லணும், என் இருதயத்துக்கு ஏற்ற தாவீதுன்னு சொல்லணும். அவனை போல உண்மை உத்தமமான உள்ளவனை உலகத்தில் நான் பார்த்ததில் மோசையை குறித்து சின்ன பொங்கலை குறித்து சொல்லணும். 10 மணிக்கு என் கதவை தட்டினா கூட எந்திரிச்சு என்னாண்டோரையும் கேட்கணும். ராத்திரி 2 மணிக்கு படுத்திருப்பீங்க, 3 மணிக்கு எந்திரிச்சு செபின்னு சொன்னா கூட எந்திக்கிறப்பா, என்னத்துக்காக செபிக்கணும்னு சொல்லி அந்த ஒரு உறவை நீங்க பேணி காக்கணும். நடு ராத்திரில கதவை திட்டி எனக்கு 100 ரூபா கொடுங்கன்னா கூட கொடுக்குற அளவுக்கு ஒரு உறவை நீங்க உண்டாக்கிட்டீங்கன்னா அம்மே அதுவே நல்ல ஒரு உறவு. அல்லேலூயா. தனக்கு சாப்பிட ஒண்ணு வச்சிருக்கிற பொழுது எனக்கு அது வேணும் கேட்கும் போது கொடுக்குற அளவுக்கு ஒரு உறவு உண்டாக்கிட்டீங்கன்னா அது மேன்மையான ஒரு உறவு. அம்மே. தெய்வத்தால் கூடாது ஒண்ணுமே என்ன கட்டலாம் கத்து தருவா. இந்த உறவை முதலாவது பேணி காத்துக்கொள்ளுங்க. தெய்வத்துக்கு நமக்கு உறவு இன்னும் அதிகப்படுத்துங்க, நெருக்கமாக்குங்க. வெளியில சும்மா யாரோட ஆசாவார்த்தை சொல்றாங்கன்னு ஏமாந்து போயிடாதீங்க. ஆமே. தேங்க்யூலாம். தெய்வத்துக்கு நல்ல உறவை உண்டாக்குங்க. கொஞ்சம் முதலாவது சொன்ன காரியத்தை பயிற்றுவீங்க. நீங்கள் பயிற்சி வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏக்கத்தோடு சில முகங்கள் உங்கள் கண்கள் சில உங்களை பார்க்கும். சில பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா மிட்டாய் கடையை பார்த்து இருக்கும் பார்த்துருக்கீங்களா? சில ஆமே. இந்த அனுபவம் இருக்கான்னு தெரியல, இருக்கான்னு தெரியல. அல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படட்டும். யாராச்சும் ஒருத்தர் கண்ணில் படும், என்னப்பா மிட்டாய் வேணுமா, நான் வாங்கி தரேன்னு சொல்லி. அதனால யூடியூப்ல ஒரு ஷார்ட் வீடியோ பார்த்தேன். ஒரு வயசான ஒரு மனுஷன் ஒரு பிரியாணி கடைக்கு நின்றுட்டே இருக்கிறார், எல்லாரும் வாங்கிட்டு போறாங்க. ஆனால் ஒரு வாலிபன் கண்ணில் அந்த ஐயா பட்டாரு. நேராக போய் கேட்குற, ஐயா உங்களுக்கு பிரியாணி வேணுமான்னு சொல்லி. ஆமாம் வேணுன்றாரு. எத்தனை வேண்டாரு? 1 போதும்னு சொல்லி அந்த ஆள் சொல்றாரு. 2 பிரியாணி தண்ணி வாங்கி கொடுத்து சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி சொன்னான். யாராச்சும் ஒருத்தர் கண்ணிலேயாச்சும் படாமல் போயிடும் லைஃபு.
என்னைக்காச்சும் ஒரு நாள் தெய்வம் நம்ம பார்க்காம போயிடுவாரு, என்னைக்காச்சும் ஒரு நாள் தெய்வம் இந்த குழியிலேருந்து தூக்காம போயிடுவாரு என்ன? எப்போதும் இந்த கண்ணில் கண்ணீர் வந்துகிட்டே இருக்கணுமா என்ன? எப்போதும் ஓடிட்டே இருக்கணுமா? எப்போதும் அழுதுகிட்டே இருக்கணுமா? எப்போதும் அடுத்தவங்க அப்படிலாம் கத்தனை வைக்க மாட்டார். பாவமே செய்தாலும் மட்டாய் தண்டிக்கிற தெய்வம் அவர். ஆமே, நீங்கள் பாவமே செஞ்சாலும் இந்த வேதனைக்கு நீங்கள் பாத்திரவான்களா இருந்தாலும் அதுக்காண்டி நொங்குன்னு குத்திட்டே இருக்க மாட்டார். போதுமே, ஒரு கட்டத்தில் அவரே மனம் இறங்குவார், மனம் மாறுவார். ஆமே, அதான் சொன்னாரு, நான் உண்டுபடி ஆத்மா சோர்ந்து போகுமே. அவருக்கு நல்லாவே தெரியும் என் பலம் என் பலவீனம் என்னன்னு தெரியும். அடிச்சுட்டே இருந்தா தாங்க மாட்டாங்கன்னு சொல்லி தப்பே செஞ்சா கூட தூக்கி விடுவார். சரி வாடா போடா கலந்த விடுறா போடா இனியாச்சும் பாவம் செய்யாரான்னு சொல்லுவார். ஆமே, விபச்சாரத்தில் கையங்குளமாய் பிடிக்கப்பட்டு வந்து இயேசு பாட்டி கல்லெறிஞ்சு கொள்ளுன்னு சொல்லும் போது இயேசு நான் இதுவரைக்கும் செஞ்ச பாவத்தை மன்னிச்சுட்டேன், இனி பாவம் செய்யாத போ. ஆமே, ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு இயேசு முன்னாடி நிப்பாட்டினாங்க, அவனை சுகமாக்கிட்டு ஆண்டு சொன்னார், இனி பாவம் செய்யாத போ. ஆமே, அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே போனார். அல்லேலூயா. கத்தனா என்னைக்குமே ஆண்டு அடிச்சுட்டே இருக்க மாட்டாரு, என்னைக்குமே கஷ்டப்படுத்தே இருக்க மாட்டார் ஆண்டவர், என்னைக்குமே உங்களை குட்டிகிட்டே இருக்க மாட்டார் கத்த. ஆமே, கண்டிப்பா அவரும் மனசு தானே, அவருடைய இருதயம் தான் நமக்கு இருக்கு. கண்டிப்பா நம்ம போல அவர் யோசிப்பார், நம்மளை போல சிந்திப்பார், நம்மளை போல கஷ்டம் அவருக்கு இருக்கும். அல்லேலூயா. செபிப்போமா? சோதரம். ஓ நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உமக்கு நன்றி. இந்த கால வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த கால வேளை நம்முடைய சமூகத்தை வந்து நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்போ நீ தந்த அருமையான மக்களுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. தொடர்ந்து என் பிள்ளைகளை பார்ப்பது எனக்கு சந்தோஷம், உமக்கு எவ்வளவு சந்தோஷமோ அதே சந்தோஷம் எனக்குப்பா. ஆண்டவரே, இவங்கெல்லாம் வரும்போது இன்னும் கூட உங்ககிட்ட கிட்டி சேரணும், இன்னும் உங்க பக்கத்துல வரணும், இன்னுமுடைய பட்சத்துல வரணும், இன்னுமே பிடித்து கொள்ளணும், பற்றி கொள்ளணுங்கிற வாஞ்சையும் ஆசையும் ஏக்கமும் தாகமும் இரவெல்லாம் தூங்கக்கூடாதபடிக்கு செய்கிறதப்பா. என் ஜனங்கள் தூங்க வேண்டுமானால் நான் தூங்கக்கூடாமல் இருப்பதை நான் ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன் ராஜா. என் ஜனங்கள் புசிப்பதற்காக நான் புசிக்க கூடாமல் இருக்க வேண்டுமானால் அதை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் ராஜா. ஆம் தகப்பனே, இவ்வளோ ஜனங்களை மீட்க போகிறோம் என்ற சந்தோஷத்துக்காக சிலுவையை சாதாரணமாக எதிர்கொண்டீரே, சிலுவை பாடுகளை, உபத்திரவங்களை, சித்திரவாதைகளை அப்ப அன்போடு ஏற்றுக்கொண்டீரேசப்பா. என் மக்கள் தூங்குறாங்கன்னு சொன்னா, சமாதானத்தோடு இருக்கிறாங்கன்னா, இந்த வார்த்தை அவங்களை பலப்படுத்துதுன்னு சொன்னா, இதுக்காக எந்த ஒரு தியாகத்தையும் செய்வதற்கு எப்போது ஆயத்தம் உள்ளவனாக இருக்கிறேன் ராஜா. என் மக்களை ஆசிர்வதிங்க. விமலாவுக்காக செபிக்கிற சுரம் நீங்கி போகட்டும் என்று செபிக்கிறேன்ப்பா. ஜெபராஜ் பிரதருக்காக நன்றி. அவங்க கேட்கிற காரியத்தை கத்தர் இன்னைக்கு அப்பா வாய்க்க பண்ணி தரும்படியாக செபிக்கிறேன்ப்பா. செபிக்க கேட்டுக்கொண்ட அத்தனை தெய்வ பிள்ளைகளுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் இன்னைக்கு கரம் தொடட்டும், தொட்டு இப்பொழுதே ஆசீர்வதிக்கட்டும் என்று செபிக்கிறேன் ராஜா. வந்து பார்த்துட்டு போனவங்க சில ஆரம்பத்துல இருக்கிறாங்க. செல்லாமரியம்மாவுக்காக சோத்திரம், சைலா ஜெயக்குமாருக்காக சோத்திரம், கிளாராவுக்காக சோத்திரம், அப்ப சைனிக்காக சோத்திரம், எஸ்அப்பா சாராமாவுக்காக சோத்திரம், அப்ப ராஜீவ் ஸ்ரீக்காக சோத்திரம், எல்லா பிள்ளைகளுக்காக மனுவேல் ஐயாவுக்காக சோத்திரம். ஆண்டவரே, இதை பார்த்தவங்க அப்படி பார்க்க போறவங்க அத்தனை பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன் ஏசப்பா. இது இன்னும் சிலர் அநேகர் பார்ப்பாங்க, இந்த செய்தியை முழுவதுமாக அநேகர் கேட்பாங்க. ஆண்டவரே, அத்தனை இருதயத்திலே கத்தனை பேசுவீராக என்று ஜெபிக்கிறப்பா. என்னை தைரியப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. நான் இருக்கிறேன், நீ பயப்படாதன்னு சொல்லுங்கப்பா. நான் பார்த்துக்க வேண்டாம், என்னால முடியும்னு சொல்லி என் ஜனங்களை உற்சாகப்படுத்துங்க ஆவியானவரே. எதுக்கு நீ பயப்படுற? நான் படைச்சவன் தானே இவன், நீ ஏன் பயப்படுற? அல்லேலூயா. கிட்ட வரைக்கும் வர விட்டவனை அங்கிருந்து நான் திரும்பி போக பண்ணுவேன்னு சொல்லுங்க கத்தாவே. சவுல் பிடிச்சிட்டோம் நினைக்கிற பொழுது ஒத்த வார்த்தையில திரும்பி போக செய்த கத்தர் அல்லவா. இன்னைக்கு எல்லாம் அவ்வளவுதான், லைஃப் முடிஞ்சு நினைக்கிற பிள்ளைகளுக்கு கிட்ட வந்து சேரக்கூடாதபடி, இரவு முழுவதும் சேரக்கூடாதபடி தடுத்தது போல ஆண்டவரே உடைய கிருபை என் மக்களை இன்னைக்கு தாங்கி நடத்தணும். ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். வியாதிகள் நீங்கட்டும், பலவீனங்கள் நீங்கட்டும், பொருளாதாரத்தை விட சந்திக்கப்படட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், கண்ணீர் மாறட்டும், நெருக்கங்கள் மாறட்டும், அலைச்சல்கள் மாறட்டும். ஆண்டவரே ஆசீர்வதித்து நடத்துங்க. திருக்கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வம் தாங்கி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா துதியைக்கான மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், 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 ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ பிரதர், காட் பிளஸ் யூ சிஸ்டர். தேங்க்யூ. ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். புதுசாக வந்து எல்லாருக்காக மக்கள் நன்றி. தேங்க்யூ. கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்காக செபித்துக் கொள்ளுகிறோம். கொஞ்சம் பேர் மாத்திரம் எழுதுறீங்களா? அமே ப்ரே ஃபார் மை டாக்டர் கிப்டி. ஓகே, நாகர்கோவில் தானே பிரதர் தானே? தேங்க்யூ. ஸோ டிப்ரெஷன் மாறணும்.
கண்டிப்பாக செபிக்கிறோம். கண்டிப்பாக கிப்டிக்காக செபிக்கிறோம் ஐயா. சின்ன வாட்ஸ்அப்பில் நம்பர் உங்களுக்கு தெரியுங்களா? கிப்டி நம்பர் தெரியும், நீங்கள் நம்பர் தெரியும், பேர் மாத்திரம் போட்டு விட்டுருங்க. கண்டிப்பாக நான் செபிக்கிறோம். எங்கள் பாப்பாவும் அதான் எழுதுடா. தேங்க்யூ சஜோ, தேங்க் ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ. கண்டிப்பாக சஜோ, உங்களுக்கு என்ன காரியத்துக்காக செபிக்கணும்னு கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எழுதித்தாங்க. எங்களுக்கு ஒரு தனி செபக்குழு கல்வி உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சொல்கிற சில முக்கியமான காரியங்கள் அங்கேயே வச்சு நாங்கள் ஜெபிக்கிறோம். தைரியமாக நம்பிக்கையோடு எழுதுங்க. கண்டிப்பாக கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென். தேங்க்யூ. கிப்டிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். செய்சிலி சோத்திர யாரும் செப குறிப்பது நீங்கள். தேங்க்யூ. ஆமென். அண்ணா, என் பெயர் லட்சுமி சரவணன். எனக்கு 2 பிள்ளைகள். நான் உங்களிடம் என் கணவர் பிள்ளைகள் பிரிவாக நாங்கள் வந்து கண்டிப்பாக லட்சுமி சரவணன் உங்களுக்காக ஜெபிக்கிறோம்மா. எந்த ஊர்லேருந்து எழுதுறீங்கம்மா நீங்கள்? தேங்க்யூ. ஓகே சஜோ, கண்டிப்பாக உங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுக்கு என்ன காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கணும்? லட்சுமி சரவணன், கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கட்டாய தேவன் அற்புதம் செய்வார். என் நம்பரில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நீங்கள் மேலே போனீங்கன்னா உங்களுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாவற்றையும் நம்பர் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதில் உங்கள் செப குறிப்பை அனுப்பித்தாங்க, நம்ம செபிப்போம். சோத்திர கண்டிப்பாக செபிக்கிறோம். அவங்க வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக, பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக, குடும்ப சமாதானத்துக்காக கண்டிப்பாக நாங்கள் செபிக்கிறோம். தேங்க்யூ. கேமா பாலசுப்ரமணியன், பிரேபர் மை டாக்டர் மேரேஜ், மை டாக்டர் depressed because செபிக்கிறோமா. உங்களுக்கு அவங்க பிள்ளைக்காக செபிக்கிறோமா. பிள்ளை பேர் என்ன பேருமா? தேங்க்யூ. பிகாஸ் ஆஃப்டர் பாய் ஃப்ரெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு மகளுக்காக ஜெபிக்கிறோம்மா. கேஎம்எஸ் பாலசுப்ரமணியன் தானே, உங்கள் பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்டிப்பாக எங்கள் செபக்குழுவிலே உங்களுக்காக ஜெபிக்கிறோம்மா. கர்த்தர் கண்டிப்பாக உங்கள் பிள்ளை சீக்கிரம் தொடுவார். திருமண காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணி தருவார். பயப்படாதீங்க. கண்டிப்பாக அந்த தடம் மாறும். எல்லாமே கர்த்தர் மாற்றி தருவார். சீக்கிரத்தில் நடக்கும். காண்டோர் தென்னும் கூட நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் பரவாயில்ல, யாராக இருந்தாலும் பரவாயில்ல, கடவுள்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக தருவார். உங்கள் இயேசு நாமத்தில் என்ன கேட்டாலும் தருவார். தாராளமாக கேளுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக லட்சுமி சரவணன், கேமா பாலசுப்ரமணியன், அவங்க 2 பேருக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். ரத்னா டெய்லி சீஸ் கிரைங் சி கம்பேட் ரத்னாவுக்காக கண்டிப்பாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சிஸ்டர். கிரைங் சி கம்ப்ளீட் எப்பயும் முடிக்கலையாம்மா. கண்டிப்பாக உங்கள் பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம்மா. கண்டிப்பாக உங்கள் கண்ணீரை கர்த்தர் மாற்றுவார். கண்டிப்பாக தேவன் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. பயப்படாதீங்க. என்னன்னு பார்க்கலாம். ஆண்டவர் அற்புதம் செய்வார் சீக்கிரத்தில். தேங்க்யூ. மனசு வச்சிங்களா? ஓகே, சந்தோஷம். சீனிவாசன் பிரதர், தேங்க்யூ. வெல்கம். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். இந்த +2 எழுதுகிற பிள்ளைங்க தங்கள் பேர்கள் எழுதி கொடுங்க தயவாக. எங்கள் ஜெபத்தில் உங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்ளுகிறோம். நல்ல ஸ்கோர் பண்ண கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். தேங்க்யூ. சரி, ஓகே. கண்டிப்பாக கேம பாலசுப்ரமணியன், உங்களுக்கு ரத்னாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்டிப்பாக தேவன் அற்புதம் செய்வார். சொந்த போயிடாதீங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஓகே, போயிட்டு வாங்க. மீண்டும் வாங்க. இரவு 10 மணிக்கு நம்ம செபருக்கு வாய்ப்பு இருக்கிற பிள்ளைங்க, இரவு 10 மணிக்கு நீங்கள் வாங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் மகிமைப்படட்டும். தேங்க்யூ. See worked now, no work is the churching job. கண்டிப்பாக கேவா உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க வேலைக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் வாய்க்க பண்ணி தருவார். பாப்பா இன்னைக்கு அதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்காக ஜெபத்தில் ஸ்பெஷலாக உங்களுக்காக, பிள்ளைக்காக, நாங்கள் ரத்னாவுக்காகவும் கேமாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்டிப்பாக நாளைக்கு முடிஞ்சால் லைவில் வாங்க. உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை என்னதுன்னு சொல்லுவோம். தேங்க்யூ. ஓகே, கண்டிப்பாக சஜோ பிரதர் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் வாய்க்க பண்ணி தரட்டும். டிப்ளமோ கோர்ஸ் படிக்கிறீங்களா? மெக்கானிக்கலா? சூத்திரம். கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓகே, போயிட்டு வாங்க. இப்போது 1/2 மணி நேரம், இப்போ 40 நிமிஷத்தை தொட்டு விட்டோம். ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ரத்னாவுக்காக, கேமாவுக்காக, சஜோ பிரதருக்காக, லட்சுமி சரவணன் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். சீக்கிரமாக உங்கள் குடும்பத்தை சேர்ந்து வாழ கர்த்தர் உதவி செய்வார். ஓகே, கண்டிப்பாக ஜெபிக்கிறோம் பிரதர். லஜோ பிரதருக்கு சஜோ பிரதர் கண்டிப்பாக உங்களுக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். காட் பிளஸ் யூ. ஈஸி படிக்கிறீங்களா? ஓகே, படிங்க. கண்டிப்பாக கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஒரு கொஞ்ச நேரத்தை கூட மொபைலில் வீணடிக்காதீங்க. வாழ்க்கை பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், அந்த நேரத்தை பிரயோஜனமாக பயன்படுத்துங்க.
எப்படியாச்சும் விதத்தில் பிரயோஜனப்படுத்த ட்ரை பண்ணுங்க. ஆமாம், நமக்கு நிறைய நல்ல பிளாட்ஃபார்ம் இருக்குது. இன்னைக்கு உலகத்தில் நம்முடைய திறமைகளை காட்டுவதற்கு நல்ல பிளாட்ஃபார்ம் இருக்குது. வாலிய பிள்ளைங்க வாலிபாட்களை வீணடிக்காதீங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாளை மீண்டும் சந்திக்கலாம்.